அரசர் விக்ரமாதித்யரே, இன்று நான் ஏன் தங்கள் முன்பு அமர்ந்திருக்கிறேன் என்று யோசிக்கிறீர்களா? இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தினால் நான் சோர்வடைந்து விட்டேன். இன்று பத்ரகாலனிடம் என்னை ஒப்படைத்து விடு. அவனை ஒரு கை பார்த்து விடுகிறேன். குறைந்தபட்சம் உன் தொல்லை இல்லாமல் இருக்கும் அல்லவா? என்னவாயிற்று விக்ரமாதித்யரே? ஏன் குழம்பி போய்விட்டீர்? நான் தான் தங்கள் எதிரிலேயே அமர்ந்துள்ளேனே. என்னை தூக்கிக் கொண்டு செல்லுங்கள். ஏன் தாமதிக்கிறீர்கள்? என்ன விக்ரமாதித்யா, எப்படி என்னுடைய திட்டம்? இனி என்னை எப்படி அழைத்து செல்ல முடியும்? தாங்கள் எப்பொழுது என்னை தீண்டினாலும் நான் கல்பாறையாக மாறிவிடுவேன். இன்று என்னுடைய யுக்தியை உடைக்க தங்களிடம் எந்த வழியும் இல்லை. நான் கூறுவதை ஏன் ஏற்க மறுக்கிறாய் விக்ரமாதித்யா? உன் பிடிவாதத்தை விடுத்து உன் ராஜ்யத்திற்கு சென்று விடு. விக்ரமாதித்யரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? எனக்கு வலிக்கின்றது. தாங்கள் என்னை தீண்டினால்தான் நான் கல்லாக மாறிவிடுவேன். வேறு எது தீண்டினாலும் நான் கல்லாக மாற மாட்டேன். இந்த வேதாளத்தை இப்படி இழுத்து செல்கிறீர்களே, காப்பாற்றுங்கள். என்னை யாராவது காப்பாற்றுங்கள். என்னை விட்டுவிடு, இல்லை என்றால் உன்னை நான் சபித்து விடுவேன். விட்டுவிடு, என்னை விட்டுவிடு. நான் உன்னுடன் வர தயாராக உள்ளேன். என்னை விட்டுவிடு, தயை கூர்ந்து என்னை விட்டுவிடு. நான் மிகவும் சோர்வடைந்து விட்டேன். நீ துஷ்ட அரசனாகிவிட்டாய். அரசர் விக்ரமாதித்யரை, இன்று தாங்கள் என்னிடம் நடந்து கொண்ட விதம் சிறிதும் சரியல்ல. அது மன்னிக்க முடியாத குற்றமாகும். பார்த்து, நான் நினைத்திருந்தால் உன்னை கல்லாக போகும்படி சபித்திருக்கலாம். நீ என்னை அவனிடம் சேர்க்க வேண்டும் என்று நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறாயா? நீ நினைப்பது என்றுமே நடக்கப் போவதில்லை. அதோடு உன் வாழ்வும் என்னுடன் முடிந்து போய்விடும். அது மட்டுமல்ல, ஒரு சூதாட்டக்காரன் போலவே நீயும் செயல்படுகிறாய். இதே போல் ஒரு கதையைத்தான் இன்று நான் உனக்கு கூறப்போகிறேன். மிசாபுரம் என்ற ஊரில் அமரநாதன் என்பவன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய கதையை தான் கூறப்போகிறேன். அவன் மிகப்பெரிய வாணிபம் செய்து கொண்டிருந்தான். தனம் தானியம் இதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு குறை மட்டும் இருந்தது. அவனுக்கு ஒரு வாரிசு இல்லை. அமரநாதனும் அவனுடைய பத்தினியும் கோயில் கோயிலாக பிரார்த்தனை செய்தார்கள். அன்னையிடம் தனக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்று மனதார வேண்டினார்கள். ஒரு நாள் அவர்கள் நினைத்தது நிறைவேறிவிட்டது. அவர்களுக்கு ஒரு அழகான புத்திரன் பிறந்தான்.
அவர்கள் அன்போடு அந்த குழந்தைக்கு கோபி என்று பெயர் சூட்டினார்கள். அவனை கண்ணும் கருத்துமாக வளர்த்து கொண்டு வந்தார்கள். நான் வென்று விட்டேன், நான் வென்று விட்டேன், நான் வென்று விட்டேன், நான் வென்று விட்டேன். தோற்றுவிட்டேன் என்று கூறு. ஏன் அப்படி கூற வேண்டும்? நான் வென்று விட்டேன். நீ தோற்றுவிட்டேன் என்று கூறினால் நான் உனக்கு இந்த பொற்காசை தருவேன். பொற்காசா? ஆம், நான் தோற்றுவிட்டேன். கோபியின் கெட்ட பழக்கத்தால் ஒரு நிமிடம் கூட தனம் இல்லாமல் வாழ முடியாமல் போயிற்று. அதனால் எங்கிருந்தாலும் தனத்தை அவன் எடுத்து விடுவான். இதோ பார் கோமதி, என்னங்க? இன்று நான் வர சிறிது நேரமாகும். பையை காணவில்லையே. கோமதி, வணிகத்திற்காக இங்கு பொற்காசுகள் பை வைத்திருந்தேன். அதை காணவில்லை. இங்குதானே வைத்தேன். ஓ, அதுவா? அதை நான் பத்திரமாக எடுத்து வைத்துள்ளேன். இதோ எடுத்துக்கொண்டு வருகிறேன். சரி. இதுபோல் கோபியின் கெட்ட பழக்கங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அவனுடைய கெட்ட பழக்கம் எப்படி வளர்ந்ததோ அதே போல் அவனும் வளர்ந்தான். கோபி, கணக்கு பிள்ளை, நான் களவாடுவதை என் தந்தையிடம் கோரிவிட்டான். இப்பொழுதெல்லாம் கோபி எங்கு செல்கிறான்? கண்ணில் தென்படுவதில்லை. எங்கே இருக்கிறான்? எப்பொழுது பார்த்தாலும் ஏன் கோபி மீது எதையாவது குற்றம் சுமத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? லட்சத்தில் ஒருவன் நம் மைந்தன். அவன் கோவிலுக்கு சென்றிருக்கிறான். இதோ சிறிது நேரத்தில் வந்து விடுவான். பார் கோமதி, நமது கோபி வளர்ந்து விட்டான். என் வணிகத்தை கோபியிடம் ஒப்படைத்து விடலாம் என்று எண்ணுகிறேன். நீ என்ன கூறுகிறாய்? கோபி, உன் தந்தையார் உன்னை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார். நீ குடித்ததனால் உன் வாயிலிருந்து நாற்றம் வீசுகிறது. நிச்சயமாக இன்று நான் மாட்டிக்கொள்வேன். நான் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இன்று மட்டும் என் தந்தைக்கு மது அருந்தும் என் பழக்கம் தெரிந்துவிட்டால் என்னுடன் சேர்த்து உன்னையும் வீட்டை விட்டு அனுப்பி விடுவார். வேண்டாம் வேண்டாம், அப்படி கூறாதே. சற்று இரு, நான் யோசிக்கிறேன். हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा हरे राम हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे. வணங்குகிறேன் தந்தையாரே, வணங்குகிறேன் தாயே. நலமோடு இரு கோபி. இப்போது நானும் உன்னுடைய தாயாரும் உன்னை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தோம். இனி என்னுடைய வணிகத்தில் உன்னையும் பங்கெடுக்க வைக்கலாம் என்று முடிவு செய்துள்ளோம். தந்தையாரே, நான் எப்பொழுதும் தாங்கள் காட்டிய வழியில் செல்வதுதான் வழக்கம். தாங்கள் என்ன கூறுகிறீர்களோ அதன்படியே செய்கிறேன். கோபி, இதோ 100 பொற்காசுகள். அனந்தபுரம் மண்டிக்கு சென்று விதை நெல் வாங்கி வா. இப்போது அங்கு மலிவான விலையில் கிடைக்கிறதாம். அதனால் மிகுந்த லாபம் கிடைக்கும். சரி. மாமா, இந்த தனத்தை நான் பத்திரமாக பார்த்துக் கொள்கிறேன். நானும் வாணிபம் கற்றுக்கொள்ள வேண்டுமே. சொல் கோபி. நில்லுங்கள். மதுவின் துர்நாற்றம் வீசுகிறதே. தந்தையாரே, மாதவன் இவன் 3 நாட்களாக குளிக்கவே இல்லை. அதனால்தான் துர்நாற்றம் வீசுகிறது. மாதவா, ஸ்நானம் செய். சரி, நாம் அரண்மனை இல்லை, ஆனந்தபுரம் செல்லலாம்.
வருகிறேன் தந்தையாரே. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. சீக்கிரம் போடு. அப்படித்தான். இதோ வந்து விட்டார்கள். வாருங்கள் வாருங்கள், அமருங்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு- அமருங்கள். நான் பந்தயம் கட்டுகிறேன். இதோ என்னுடைய 50 பொற்காசுகள். 7 கட்டுகிறேன். இதோ என்னுடைய 50 பொற்காசுகள். 7 ஏழு, 7. ஏழு. ஆ, என் அப்படித்தான். அதிர்ஷ்டம் 7 தான் உள்ளது. 7 விழுந்து விட்டது. அப்படித்தான். என்ன இப்பொழுது நீ பந்தயம் கட்டுகிறாயா? கட்டு, தைரியமாக கட்டு. இதோ என்னுடைய 100 பொற்காசுகள். 5 கட்டுகிறேன். அப்படி சொல். இதோ நானும் பந்தயம் கட்டுகிறேன். நானும் கட்டுகிறேன். இந்தாங்க, இதோ, இந்தாங்க. நானும் கட்டுகிறேன். நானும் எடுத்துக்கொள்ளுங்கள். கட்டுகிறேன். ஏய், 5 5 5 5 5 5 விழுந்து விட்டது. எப்படி? வேறு யார் பந்தயம் கட்டுகிறீர்கள்? நான் கோபி, சூதாட்டத்தில் வல்லவன். என்னை வெல்ல யாராலும் முடியாது. தைரியம் இருந்தால் பந்தயம் கட்டுங்கள். ஏய் கோபி, முதலில் என்னை வெல்ல முடியுமா? தைரியம் இருந்தால் உன் செல்வத்தை பந்தயம் கட்டு. தைரியமா? இதோ பாருங்கள் குரு, இன்று நான் தான் அரசன். கோபியை யாரும் வெல்ல முடியாது. தாங்கள் தோற்று விடுவீர்கள். குரு தோற்றதில்லை, என்றுமே வெற்றி கொள்வான். உனக்கு தைரியம் இருந்தால் நீ வென்ற அனைத்து செல்வத்தையும் ஒரே பந்தயமாக கட்டு. அனைத்து செல்வங்களும் இங்கிருக்க வேண்டும், இல்லை அங்கிருக்க வேண்டும். கூறு. சரி குரு, நான் ஜெயித்த அத்தனை பொற்காசுகளும் 3 கட்டுகிறேன். வாருங்கள். இதுதான் வீரனுக்கு அழகு. அற்புதம். விளையாடுகிறேன். 3 3 3 3 3 இதோ. அமைதி, அமைதியாக இருங்கள். கோபி, 3 உனக்கு முட்டுக்கட்டையாகிவிட்டது. இவன் தோற்று விட்டான். இவன் தோற்று போய்விட்டான். சென்று வேறு ஏதாவது எடுத்து வா, பிறகு சூதாடலாம். புறப்படு, புறப்படு. செல். கொண்டு வா, கொண்டு வா, கொண்டு வா. குருவை வெல்ல முடியவில்லை. போங்கள், போங்கள். அங்கே பார். அங்கே பாருங்கள். என்ன செய்வது மாதவா? தந்தையாருக்கு என்ன பதில் கூறுவது? கோபி, கொஞ்சம் புத்தியை பயன்படுத்து. நீ சூதாட்டத்தில் வீரன். ஏதாவது சாக்கு சொல்லிவிடு. தனவந்தனான உன் தந்தைக்கு நீ ஒரே ஒரு வாரிசு. அச்சம் தவிர. நீ என்ன கூறுகிறாய் கோபி? தனத்தை எல்லாம் சூதாட்டத்தில் தோற்று விட்டாயா? இது மட்டும் உன் தந்தையாருக்கு தெரிந்து விட்டால் அவர் என்றுமே உன் மீது நம்பிக்கை வைக்க மாட்டார். தாங்கள் கூறுவது உண்மைதான். தேவையில்லாமல் சூதாடி பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டேன். நான் பெரும் குற்றவாளி. என்னை அடியுங்கள், என்னை அடியுங்கள். அழாதே, அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த சிறிய தனத்திற்காக நான் ஈன்ற மகனுக்கு தண்டனை கொடுக்க முடியுமா என்ன? இந்த செல்வங்களும் இந்த சம்பத்துகளும் உனக்கு உரியவைதானே? அமைதியாக இரு. இதோ வந்து விடுகிறேன். இதோ வருகிறேன்.
இந்தா, இதில் 200 பொற்காசுகள் உள்ளது. இதை உன் தந்தையாரிடம் கொடுத்து தாங்கள் கொடுத்த 100 பொற்காசை வாணிபத்தில் இட்டு நான் 200 பொற்காசுகளாக ஈட்டினேன் என்று கூறு. தாங்கள் மிகவும் நல்லவர்கள். அதெல்லாம் இருக்கட்டும். இதற்கு மேல் என்றுமே நீ சூதாடக்கூடாது. தங்கள் மீது ஆணையாக இனி நான் ஒருபொழுதும் சூதாட மாட்டேன். சூதாட்டம் எங்கு நடக்கின்றதோ அதை கூட நான் மறந்து விடுவேன். நன்றி தாயே. பார்த்தாயா விக்ரமாதித்யா, தாய் தன் பாசத்தினால் மகனுடைய தவறை மறைத்து விட்டாள். தாயின் பாசத்தினால் மகன் கெட்டு போவது யாருக்கு லாபம்? அவன் சீரழிந்து போனான். காலம் கடந்து கொண்டே இருந்தது. கோபி சூதாட்டத்தால் தன்னிலையை மறந்து போனான். கோபி, கோபி, மகனே, அவனுடைய பெற்றோர்கள் பதறினார்கள். மகனே. கோபியின் கெட்ட பழக்கத்தை எப்படி மாற்றுவது என்று குழம்பினார்கள். ஆனால் புத்திர பாசத்தால் அவனை கண்டித்து திருத்தாமல் அவனை விட்டுவிட்டார்கள். ஆனால் அமரநாதனோ தன் மகனை எண்ணி இரவு பகலாக வருந்திக் கொண்டே இருந்தான். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், சிந்தித்துக் கொண்டு இருப்பது சிதைக்கு சமம் என்பார்கள். ஒரு நாள் அமரநாதனின் இதயம் நின்று போனது. அவனும் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டான். பதி இறந்ததைக் கண்டு சகியாமல் அன்று அவனுடைய பத்தினியும் மாண்டு போனாள். கோபி தனிமைப்படுத்தப்பட்டான். என்னை தனியாக விட்டுவிட்டு ஏன் சென்றீர்கள்? இனி நான் என்ன செய்வேன்? உங்கள் இருவரை தவிர எனக்கு வேறு யார் உள்ளார்? அம்மா, அம்மா, வானவா, பார்த்தாயா? என் அன்னை, என் அன்னை. மாதவா. கோபி, முதலில் அழுவதை நிறுத்து. சுய நினைவுக்கு வா. உன்னை ஈன்ற பெற்றோர்கள் உனக்கு செல்வம் என்னும் கதவை திறந்து வைத்து விட்டார்கள். இதோ பார், இத்தனை சம்பத்துக்கும் நீ ஒரே ஒரு வாரிசு. இனி யாரும் உன்னை எதிர்க்கப் போவதில்லை. உன் இஷ்டம் போல் பந்தயம் கட்டி சூதாடலாம். கோபி, இரும்பு பெட்டியில் உள்ள தனம் யாருக்கு? உனக்கு தானே. ரத்தினங்கள், நகைகள் எல்லாம் உனக்குரியது. உன் தந்தையார் செய்து கொண்டிருந்த வணிகமும் உன்வசம் வந்துவிட்டது. இதோ பார் கோபி, உன் தாய் தந்தையார் மடிந்தவுடன் நீ இந்த ஊரில் பெரிய சூதாடியாகிவிட்டாய். நீதான் இனி வெற்றி அடைய போகிறாய். இந்த நகரத்தின் பெரிய சூதாடி நீதான். மிகப்பெரிய சூதாடி. மிகப்பெரிய சூதாடியா? நீ கூறுவது உண்மைதான் மாதவா. சென்று அனைத்து சூதாடிகளிடம் மகிழ்ச்சியாக கூறு. இனி இந்த நகரத்தில் கோபியின் இல்லம் தான் சூதாடும் இடம் என்று கூறு. மிகப்பெரிய சூதாடி நான் தான். இதோ பார் கோபி, இன்று என்னிடம் மிகுந்த செல்வம் உள்ளது. நீ விளையாடினால் பெரும் செல்வந்தனாகி விடுவாய். நான் எதற்கும் அஞ்சுவதில்லை. இதோ என்னுடைய இரும்பு பெட்டகத்தில் உள்ளதை வைத்து விட்டேன். பிரமாதம். இப்படித்தான் இருக்க வேண்டும். 8 8 8 8 8 விழ வேண்டும். விழும் இரு. 8 8 8 உன் எலும்பை முறித்து புத்தியையும் பேதலிக்க வைத்து விட்டது. இங்கிருக்கும் அனைத்து செல்வமும் எனக்கு உரியதாகிவிட்டது. சரி, வேறு என்ன இருக்கிறது உன்னிடம்? பந்தயமாக என்னுடைய கடைகளும் என்னுடைய நிலங்கள். 7 7 7 7 7 7 கோபியின் அதிர்ஷ்ட கதவை திறந்து விடு. நீ அதிர்ஷ்டத்தை இழந்து விட்டாய். சரி, பந்தயமாக வேறு என்ன உள்ளது? போதும், இதற்கு மேல் இல்லை. என்ன இது?
நகரத்தின் பெரிய சூதாடி 2 பந்தயத்தோடு நிறுத்துவதா? உன்னிடம் இருப்பதை பந்தயமாக வை. இந்த செல்வம் அங்கிருக்க வேண்டும், இல்லை இங்கிருக்க வேண்டும். அப்படி என்றால் சரி, இந்த இல்லத்தையே நான் 12 கட்டுகிறேன். பகடையை உருட்டுங்கள் குரு. 12. பகடையை உருட்டுங்கள். 12. 12. இழந்த செல்வம் அனைத்தும் எனக்கு வர வேண்டும். பகடை உருட்டுங்கள். 12. 12. 12. கோபி, உனது அனைத்து செல்வமும் இங்கு வந்து விட்டது. அங்கு ஒன்றுமில்லை. இதோ பார் குரு, நீ என்னை வஞ்சகமாக வீழ்த்தி விட்டாய். நான் எந்த செல்வத்தையும் உனக்கு தரப்போவதில்லை. கோபி, இது சரியான நீதி அல்ல. சூதாட்டத்தில் யாரும் இவ்வாறு இதுவரை செய்ததில்லை. தோற்பதுதான் இதன் நீதி. இன்னும் என்ன வேடிக்கை? இவர்களை தூக்கி வீசுங்கள். அனைத்து செல்வங்களும் என்னுடையதாகிவிட்டது. குரு, இந்த இல்லமும் எனக்கு உரியது. பார்த்தாயா விக்ரமாதித்யா, சூதாட்டத்தில் கோபி அனைத்தையும் இழந்து போனான். சூதாட்டத்தில் யாராவது வென்றதாக சரித்திரம் உண்டா? அதே நிலைதான் கோபிக்கும். தனவந்தன் அமரநாதனின் மைந்தன் பிச்சை எடுக்கும் நிலைக்கு வந்து விட்டான். நான் சரியான மூடன். எங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கிறேன். நான் ரத்தனபுரி செல்ல வேண்டும். அங்கே என் தந்தையின் தோழனான சிற்றப்பன் இருக்கிறார் அல்லவா? என் துக்கத்தைக் கண்டு நிச்சயம் எனக்கு உதவி செய்வார். என் அப்பாவின் தோழர் மிகவும் அப்பாவி. பாவம் அந்த சங்கரன். தாய் தந்தையார் மடிந்த பிறகு நிறைய கடன் வாங்கி புது வணிகத்தை நான் ஆரம்பித்தேன். நெல் வைத்திருந்த இடத்தில் தீப்பற்றி விட்டது. அதனால் அனைத்து நெல் மூட்டைகளும் சாம்பலாகிவிட்டது. கடனை அடைக்கும் பொருட்டு இல்லத்தை தவிர நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். தாங்கள் தான் எனக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும். அழாதே, எழுந்திரு. கவலையுறாதே கோபி. உன் தந்தை எனக்கு நண்பர் மட்டுமல்ல, ஒரு சகோதரனும் ஆவார். அவர் மைந்தன் எனக்கும் மகனாவார். வந்துவிட்டாயா பத்மா? கோபி, இவள் என் மகள் பத்மா. பத்மா, இவரை உள்ளே அழைத்துச் சென்று போஜனம் ஏதாவது கொடு. அப்படியே செய்கிறேன். வாருங்கள். செல் கோபி. பாஞ்சாலி, ஒரு விஷயம். நமது பத்மாவை கோபிக்கு விவாகம் செய்து கொடுத்தால் என்ன? தாங்கள் எண்ணுவது சரிதான். எனக்கும் கோபியை பிடித்திருக்கிறது. அதோடு கோபியை விட நல்ல மருமகன் நமக்கு வேறு எங்கு கிடைப்பான்? நீ கூறுவது முற்றிலும் உண்மை. அது மட்டுமல்லாது கோபிக்கு நம் மகளை விவாகம் செய்து கொடுப்பதால் என் தோழன் அமரநாதனின் ஆத்மாவும் சாந்தி அடையும். நாளையே இவர்களுக்கு விவாகம் செய்து வைத்து விடலாம்.
மகளே, இனி எல்லாம் உனக்கு புகுந்த வீடுதான் அம்மா. உன் பதிக்கே மனதார சேவை செய். அவர் மான மரியாதைக்கு எந்த பங்கமும் விளையக்கூடாது. இதுதான் உன்னுடைய பத்தினி தர்மமாகும். நீடூழி வாழ்க, தீர்க்க சுமங்கலியாக இரு. என்ன செய்வேன்? இவளை எங்கு அழைத்து செல்வேன்? நான் தான் என் இல்லத்தை சூதாட்டத்தில் இழந்து விட்டேனே. இவளுக்கு மட்டும் என் சுயரூபம் தெரிந்து விட்டால் ஆபரணங்களோடு இவள் பிறந்த வீட்டிற்கு சென்று விடுவாளே. இவள் செல்வதோடு தனமும் சென்று விடும். சுவாமி, நாம் எப்பொழுது இல்லத்திற்கு செல்வோம்? இதோ இன்னும் சற்று நேரத்தில் சென்று விடுவோம். என்ன செய்வதே என்று எனக்கு புரியவில்லையே. இவளை எங்கு அழைத்து செல்வது? பத்மா, நாம் இங்கே சற்று அமர்ந்து இழைப்பாரலாமா? போஜனமும் செய்து விடலாம். கிணறு அருகில் உள்ளதால் பருக நீரும் கிடைத்துவிடும். வா கோபி வா, கடைசியாக பந்தயம் கட்டு. ஒன்று செல்வம் இங்கிருக்க வேண்டும், இல்லை அங்கிருக்க வேண்டும். நீ சூதாட்டத்தில் சூரனாயிற்றே. பத்மா, பத்மா, நான் ஒரு விஷயத்தை கூற மறந்துவிட்டேன். இதை அடுத்து ஒரு பெரிய கானகம் வரவேற்கிறது. அதனால் உன் ஆபரணங்களை அவிழ்த்து என்னிடம் கொடுத்துவிடு. இல்லையென்றால் கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடித்து விடுவார்கள். பத்மா, நீ நேராக சென்று கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைத்து வை. அதற்குள் இந்த ஆபரணங்களை வண்டிக்குள் மறைத்து வைக்கிறேன். அழகான ஆபத்து ஒழிந்து விட்டது. செல்வத்தை கொடுத்துவிட்டு உயிரை விட்டு விட்டான். இனி மகிழ்ச்சியோடு நான் சூதாடுவேன். பகடை உருட்டாமல் என் கை துருதுருக்கின்றது. இப்பொழுதே அங்கு சென்று விடலாம். என்னவாயிற்று? என்னை கண்டதும் அதிர்ச்சியாகிவிட்டீர்களா? நான் மீண்டும் வந்துவிட்டேன்.
கோபி, சூதாடி தோற்பதில்தான் சூதாடிக்கு இன்பம். எவனிடம் செல்வம் இருக்கிறதோ அவன் விளையாட முன்வர வேண்டும். ஹே குரு, நாவை அடக்கி பேசு. என்னிடம் இருக்கும் தனத்தை நீ வாழ்க்கையில் கண்டிருக்க முடியாது. இதோ பார், இன்று நான் உன்னை தோற்கடித்து விரட்டுகிறேன் பார். வா, வந்து பந்தயம் கட்டு. பிரமாதம் கோபி, இதைத்தான் உண்மையான சூதாடி வீரன் என கூறுவார்கள். உன்னை நான் மெச்சுகிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் கொள். இம்முறை நன்றாக யோசித்து விளையாடு. மீண்டும் தோற்றுவிடப் போகிறாய். குரு, நான் என்றுமே தோற்பதற்கு அஞ்சுவதில்லை. இன்றும் நான் பந்தயம் கட்டி விளையாடுவேன். அனைத்து செல்வமும் இங்கிருக்க வேண்டும், இல்லை என்றால் அங்கு. பிறகு ஏன் காலம் கடத்துகிறாய்? வா, விளையாடலாம். சற்று பொறு. இன்று பகடையை தாங்கள் உருட்டக்கூடாது. இவன் தான் உருட்ட வேண்டும். நான் 8 பந்தயம் கட்டிவிட்டேன். உருட்டு. 8 விட வேண்டும். 8 விடச்சை. எட்டு. கோபி, 8 உன் முகத்தில் கரியை பூசிவிட்டது. நீ தோற்றுவிட்டாய். மீண்டும் தோற்றுவிட்டாய். அனைத்து செல்வங்களும் இங்கு, நீ வெளியே. காப்பாற்றுங்கள்! 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 பத்மா, 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 உனக்கு என்ன நேர்ந்தது? என்ன ஆயிற்று? கூறம்மா, இந்த நிலை உனக்கு எப்படி ஏற்பட்டது? அம்மா, என்ன வாயிற்றுமா? கூறு. பத்மா, மகளே. அழாதே. பத்மா, மகளே, உனக்கு தந்தையாரே, பத்மா, என்ன நேர்ந்தது? உன் பதி எங்கே? அனைத்தும் அழிந்து விட்டது தந்தையாரே. நாசமாகி விட்டது. மகளே, என்னவாயிற்று என்று விரிவாக கூறு. வழியில், நாங்கள் செல்லும் வழியில் கொள்ளையர்கள் எங்களை தாக்கினார்கள். தனத்தையும் நான் அணிந்திருந்த ஆபரணத்தையும் கொள்ளையடித்து விட்டார்கள் தந்தையாரே. அதோடு என்னை கிணற்றில் தள்ளிவிட்டார்கள். என் பதியை கடத்தி சென்று விட்டார்கள். அவர்களோடு தான் என் பதி இருக்க வேண்டும் தந்தையாரே. அழாதே மகளே, அழாதே. உன் பதி நிச்சயம் திரும்புவான். நீ பத்திரமாக வந்ததற்கு அந்த கடவுளுக்குத்தான் நன்றி கூற வேண்டும். நான் இப்பொழுதே உன்னுடைய பதியை தேடச் சொல்கிறேன். நம் ஆட்கள் கோபியை அழைத்து வருவார்கள். வா, வா பத்மா, உள்ளே செல்லலாம். வா. பார்த்தாயா விக்ரமாதித்யா, புகுந்த வீடு செல்லும் முன்பு பத்மாவின் தாய் அவளுக்கு பதியின் மான மரியாதைக்கு எந்த பங்கமும் நேரக்கூடாது என்று அறிவுறுத்தினாள். அந்த விஷயத்தை நினைவில் இருத்திக் கொண்டு பத்மாவும் கோபி செய்த தவறை தன் பெற்றோர்களிடம் கூறவில்லை. கோபி எடுத்து சென்ற அனைத்து தனத்தையும் சூதாட்டத்தில் இழந்து விட்டான். அதன் பிறகு கோபி அங்கும் இங்கும் சுற்றி திரிந்து கொண்டிருந்தான். கோபி தான் செய்த தவறை எண்ணி சிறிதும் வருந்தவில்லை. இப்பொழுது அவன் சித்தத்தில்
பத்னிதான் மடிந்தாலை தவிர தன் மாமனாரிடம் தனம் உள்ளதே என்று எண்ணினான். அவர்களிடம் சென்று தனத்தை எடுத்து வந்தால் என்ன? அவர்கள் பத்மாவை பற்றி கேட்டால் கொள்ளையர்கள் அவளை கொன்று விட்டார்கள் என்று கூறிவிடுவோம். பத்மா, நீ 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 உயிரோடு என்னை மன்னித்து விடு. என்னை நான் தவறு செய்து விட்டேன். அப்பொழுது எனக்கு என்ன நேர்ந்தது என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு கிடைத்த தேவி போன்ற பத்னியை அரக்கத்தனமாக கிணற்றில் தள்ளினேன். நான் பெரிய குற்றவாளி. எனக்கு தண்டனை கொடு. நீ எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்க தயார். என்னை மன்னித்து விடு. என்னை மன்னித்து விடு. இதோ பாருங்கள், நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். ஆனால் இதை பற்றி தாங்கள் என் பெற்றோரிடம் எதுவும் கூற வேண்டாம். என் பெற்றோரிடம் நாம் செல்லும் வழியில் நம்மை கொள்ளையர்கள் கொள்ளையடித்து என்னை கிணற்றில் தள்ளிவிட்டதாகவும் அதோடு தங்களை கடத்தி சென்றதாகவும் கோரினேன். உள்ளே வாருங்கள். பத்மா, இந்நேரத்தில் யார் வந்துள்ளார்கள்? யாரது? மாப்பிள்ளையா? கடவுளே, என் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். மகளே, நீ தீர்க்க சுமங்கலியாக இருப்பாய் அம்மா. மாப்பிள்ளை, இனி தாங்கள் எங்கும் செல்ல வேண்டாம். எங்களுடனேயே இதே இல்லத்தில் இருக்கலாம். பத்மா, அவரை உள்ளே அழைத்துச் செல். வாருங்கள், வாருங்கள். நான் பத்மாவை அப்படி செய்திருக்க கூடாது. அதற்கு பிராயச்சித்தம் செய்தாக வேண்டும். இன்னும் என்ன யோசனை? செல்வத்தை எடுத்து வா. இறுதியாக பந்தயம் கட்டு. அனைத்து செல்வமும் இங்கிருக்க வேண்டும், இல்லை அங்கிருக்க வேண்டும். வேண்டாம், நான் மீண்டும் அதை எண்ணக்கூடாது. பத்மாவிற்கு நான் துரோகம் இழைக்கக்கூடாது. கோபி, நீ சூதாடுவதில் வல்லவன். சீக்கிரம் வா, செல்வத்தோடு வா. கடைசியாக ஒரு முறை பந்தயம் கட்டு. நீ வென்று விடுவாய். நான் வருகிறேன் குரு, நான் வருகிறேன். ஆனால் இதுதான் கடைசி முறை. அனைத்து செல்வமும் இங்கிருக்க வேண்டும், இல்லை அங்கிருக்க வேண்டும். இதோ வருகிறேன். ஏன் இப்படி செய்கிறீர்கள்? என் ஆபரணங்கள் மீண்டும் என்னை ஏமாற்றுகிறீர்களா? தாங்கள் இப்படி செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன். என் கையை விடு. மாட்டேன். எனக்கு இடையூறு செய்யாதே. விட மாட்டேன். விடு. நில்லுங்கள். தாங்கள் செல்ல அனுமதிக்க மாட்டேன். நீங்கள் செல்லக்கூடாது. நான் செல்ல அனுமதிக்க மாட்டேன். நான் செல்வதை சிறிதும் தடுக்காதே. இதுதான் கடைசி முறை. நான் விளையாடி விட்டு வருகிறேன். சூதாடுவதில் வல்லவன். வந்துவிடு. இம்முறை நீதான் வெல்வாய். வென்றுவிட்டால் நீதான் அரசன். விடு. தன் பதியின் மானத்தை காப்பாற்ற எண்ணி தன் உயிரையே இழந்து விட்டார். சூதாட்டம் அவனை அரக்கனாக்கிவிட்டது. அந்த ஆபரணத்திற்காக தேவி போல் இருந்த தன் பத்னியை கூட கொன்று விட்டான். இந்த சூதாட்டம் என்னும் மயக்கம் யாருக்குமே வரக்கூடாது.
இப்பொழுது எனக்கு வந்துள்ள ஐயம் என்னவென்றால், பத்மா எதற்காக நன்றி கடன் பட்டாள்? பத்மா தன்னுடைய பத்னி தர்மத்தை தானே செய்தாள். பிறகு ஏன் அவளுக்கு இந்த தண்டனை கிடைத்தது? அவள் எங்கு தவறு இழைத்தாள்? எதற்காக அவளுக்கு இத்தனை பெரிய தண்டனை கிடைக்க வேண்டும்? சீக்கிரம் பதில் உரை விக்ரமாதித்யா, விரைவாக கூறு. முதலில் பத்மா செய்த தவறு என்னவென்றால், கோபியின் உண்மையான மனநிலை புரிந்திருந்தும் பெற்றோரிடம் அதை கூறாமல் மறைத்து வைத்து விட்டான். பத்மாவிற்கு கோபியோடு புகுந்தபடி செல்லும் பொழுதே கிணற்றில் தள்ளியதும் அவன் சூழ்ச்சியை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். கோபிக்கு என்றுமே அவள் மீது அன்பில்லை, ஆபரணத்தின் மீதுதான் ஆசை என்று உணர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அபலையான பத்மா ஒருமுறை ஏமாந்த பிறகும் மறுமுறையும் கோபி மீது நம்பிக்கை வைத்தாள். இது அவள் செய்த குற்றமாகாது, அது மூடத்தனமாகும். அதற்கு விலையாக பத்மா தன் உயிரையே இழக்க நேர்ந்தது. எப்போதுமே அறியாமல் ஒருவரிடம் ஏமாறுவது இயற்கைதான், அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஏமாற்றுபவன் என்று தெரிந்திருந்தே ஏமாறுபவர்கள் என்றால் அவர்களை மூடர்கள் என்றுதான் கூற வேண்டும். பத்மா, எங்களை இப்படி தவிக்க விட்டு சென்று விட்டாயே. அம்மா பத்மா, நான் பெற்ற மகளே. பிரமாதம், சரியான பதிலை உரைத்து விட்டாய் அரசர் விக்ரமாதித்யரே. தங்களுடைய சாதுரியமான புத்திக்கு முன்னால் எந்த கதையின் புதிரும் நிற்க இயலாது விக்ரமாதித்யரே. ஆனால் நான் எத்தனை முறை கூறியும் உன் புத்திக்கு எட்டவில்லையே. நம்மளுடைய நிபந்தனை என்ன? நீ பதில் உரைத்து விட்டால் நான் உன்னை விட்டு சென்று விடுவேன் அல்லவா? நீ பதில் உரைத்தாய், நான் உன்னை விட்டு சென்று விடுகிறேன். பின்தொடர்வதால் எந்த பொருளும் இல்லை. நான் உன் வசப்பட மாட்டேன், மறந்து விடாதே. நீ எங்கு சென்றாலும் நான் உன்னை விடமாட்டேன். என்னை பிடித்து வர உன்னை அனுப்பியவன் மிக கொடியவன், மகா துஷ்டன். நில் வேதாளமே, நீ இன்றி நான் இங்கிருந்து